பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகிற இந்த எக்லெஸ் சீஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இறுக்கமாக பிடிச்சோம்னா உதிரவே கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரிங் மோல்டு தான் இது எக்லெஸ் சீஸ் கேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ரிங் மோல்டு எடுத்துகிட்டு கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சீஸ் கேக்குக்கு இம்பார்ட்டண்ட்டே அந்த பேஸ் தாங்க. ஸோ நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிளேஸில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் க்ரீம் சீஸ் அண்டு சுகர் ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கண்டென்ஸ்டு மில்க் அண்டு கர்டு ரெண்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ளார்ஸ் இதில் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. லைட்டாக பீட் பண்ணி மிக்சர் அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணி ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேஸில் ஈவனாக அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து ஒரு ட்ரேயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ரிங் மோல்டு சுற்றியும் ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கணும். கம்ப்ளீட் கூல் டவுன் ஆனோடனே ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. எவ்ரி பைட்டும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும்.